ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YesmaSamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கிராமப்புற பாட்டி செய்கிற குலாப் ஜாமுன்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகு வடை. இது நம்ம எப்பயும் உளுத்த வடை செய்கிற மாதிரி தான் செய்வோம். ஆனால் பாகில் ஊற வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். 1/4 கிலோ அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதாவது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட உளுத்தம்பருப்பை நல்லா ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுக்கலாம். கூடவே ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பாகு வடைக்கு நம்ம 1 டம்ளர் சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி, அதாவது நம்ம குலாப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரியே பாகை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. சர்க்கரை ஒரு வேளை அழுக்காக இருந்ததுன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு தடவை வடிகட்டிட்டு மறுபடியும் செஞ்சுக்கலாம். இப்போது நம்மளோட மாவு ரெடியாகிடுச்சு. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உளுத்தம்பருப்பு நமக்கு ஓரளவுக்கு இணக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வடை தட்டும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்மளோட பாகு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு குறையாத மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது நம்மளோட வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கையில் தட்டி நம்ம உருட்டி எண்ணெயை போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம உருட்டி தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெயில் போட்ட உடனே மாவு எங்கேயுமே ஒட்டாமல் உதிராமல் சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு. வடை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சூட்டோடே போடும் போது தாங்க வடை நல்லா ஊறிட்டு நமக்கு குலாப் ஜாமுன் மாதிரி சூப்பராக ஊறி ரெடியாகி வரும். இதே போல் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மேலே இருந்ததுனால ஃபஸ்ட்டு வடை கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக வடை இந்த கலரில் தான் இருக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கலரில் இருக்கும் போது நம்ம எடுத்துட்டு அப்படியே டைரெக்டாக சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். இதே போல் எல்லா வடைகளும் நம்ம எடுத்து சர்க்கரை பாகிலே போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்ல வடை ஊறினதுக்கு அப்புறமா நம்மளோட பாட்டி செய்கிற ஸ்டைலில் குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடியாகிடுங்க. இது கிராமப்புறங்களோட பாட்டி செய்கிற சூப்பரான குலாப் ஜாமுன்னே செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபியும் கூட. வீட்டில் பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ரெசிப்பியை செஞ்சு கொடுத்தே ஆகணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. நல்லா கை கால்லாம் வலி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக உளுந்து வடை செஞ்சு கொடுப்போம்ல, அதில் இதுவும் ஒரு மெத்தடுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டில் மெய் மறந்து போயிடுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.